தமிழ்நாட்டுல இப்போது எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் நம்ம வாக்காளர் அடையாளத்தை வெரிஃபை பண்ற இந்த முறையில இதுக்கு முன்னாடி தேர்தல்ல ஓட்டு போட்டவங்க, ஓட்டர் ஐடி வாங்கிக்கிட்டு இன்னும் ஓட்டு போடாதவங்க, இன்னும் ஓட்டர் ஐடியே வாங்காதவங்க, வெளிநாட்டுல இருக்கிற இந்திய குடிமக்கள் என எல்லோரும் கலந்துக்கிட்டு நம்ம வாக்குரிமையை நிலைநாட்டணும். எஸ்ஐஆர்ல நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி 2002ஆம் ஆண்டு நடந்த வாக்காளர் திருத்தத்துக்கு அப்புறம் இருந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்திருந்தா வீட்டிற்கு வருகிற BLO பொறுப்பாளரிடம் நீங்க அதை வெரிஃபை பண்ணா மட்டும் போதும். ஆனா 2002ஆம் ஆண்டு பட்டியல்ல பேர் இல்லாதவங்க, 2002ஆம் ஆண்டுக்கு அப்புறம் ஓட்டர் ஐடி எடுத்தவங்க எல்லாரும் இந்த எஸ்ஐஆர்ல தங்களோட வாக்குரிமையை உறுதிப்படுத்தணும். முதலில் போன தேர்தல்களில் ஓட்டு போட்டவங்க, ஓட்டர் ஐடி ஏற்கனவே வைத்திருப்பவர்கள் தங்களுடைய வாக்குரிமையை வெரிஃபை பண்ற முறையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாம ஆன்லைன்ல பண்ற முக்கியமான வேலை, நம்ம ஓட்டர் ஐடி எபிக் நம்பரும் நம்ம போன் நம்பரும் சரியா இணைஞ்சிருக்கா என்று பார்ப்பது. அப்படி இல்லனா தேர்தல் ஆணையத்தோட www.voters.eci.government.in என்ற இணைய பக்கத்துக்கு சென்று அதில் உள்ள ஃபார்ம் 8 என்ற இணைப்பை கிளிக் பண்ணுங்க. அதில் நாம செய்ய வேண்டிய விஷயம், நம்ம மொபைல் நம்பரை எபிக் நம்பரோட சரியா இணைக்கிறது. அடுத்து ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு எல்லாவற்றிலும் பெயர் ஒரே மாதிரி இருக்கிறதா என்று செக் பண்றது. அப்படி இல்லனா அதை திருத்திக்கிறது. அட்ரஸையும் சரியா அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். சிக்னேச்சர் கொடுத்துவிட்டு நாம எல்லாவற்றையும் சரி செய்ததை வெரிஃபை செய்து கொள்ளவும். பிறகு நாம எஸ்ஐஆர் வெரிஃபிகேஷனை ஆரம்பிப்பது சரியாக இருக்கும். இந்த வெரிஃபிகேஷன் 2 முறையில நடக்குது. ஒன்னு ஆன்லைன், இன்னொன்னு தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்கிற BLO பொறுப்பாளர் நம்மை வீடு தேடி வந்து படிவம் கொடுத்து அதில் கேட்கும் தகவல்களை வாங்குவார்கள். முதலில் BLO பொறுப்பாளர்கள் மூலம் நேரடியாக வெரிஃபை செய்யற முறையை பார்ப்போம். BLO பொறுப்பாளர்கள் டிசம்பர் 4ஆம் தேதி வரை 3 முறை நம் வீடு தேடி வருவார்கள். அவர் நமக்கான BLO நபரா என்று அவரது அடையாள அட்டையை பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளவும். மேலும் உங்கள் ஓட்டர் ஐடி, அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக ஆதார் அட்டை, தேவைப்பட்டால் 2 ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ, உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு நடந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் உங்கள் பெயர் இருந்த சான்று ஆகியவற்றை தயாராக வைத்திருக்கவும். இந்த குறிப்பிட்ட எந்த ஆவணத்தின் ஜெராக்ஸ் காப்பியையும் நாம் கொடுக்க வேண்டியதில்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். BLO நம்மிடம் எனுமரேஷன் ஃபார்ம் என்ற படிவத்தை கொடுப்பார். அதில் நம் பெயர், அட்ரஸ், ஓட்டர் ஐடி நம்பர், பூத் நம்பர், சட்டமன்ற தொகுதி என எல்லாம் நம் போட்டோவோட விவரமா வந்துரும். அதில் ஏதும் தவறுகள் இருந்தால் உடனே BLOவிடம் தெரிவிக்க வேண்டும். அதற்கப்புறம் படிவத்தில் கேட்கிற ஒவ்வொன்றையும் நாம் கொடுக்க வேண்டும். பிறந்த தேதி, தேவையென்றால் ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், அப்பா அல்லது பாதுகாவலர் பெயர், அவரோட ஓட்டர் ஐடி எபிக் நம்பர், அம்மா பெயர் மற்றும் எபிக் நம்பர், துணைவர் பெயர் மற்றும் எபிக் நம்பர் ஆகியவற்றை எழுத வேண்டும். இவை எல்லோருக்கும் பொதுவாக உள்ள முதல் அட்டவணை. கீழே இடது பக்கம் இருக்கும் 2வது அட்டவணையில் போன 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் நமது பெயர் இருந்திருந்தால் அதிலிருந்த விவரங்களை கொடுக்க வேண்டும். கீழே வலது பக்கம் இருக்கும் அட்டவணையில் கடந்த 2002ஆம் ஆண்டு பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் அல்லது 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு ஓட்டர் ஐடி பெற்ற அனைவரும் தங்களோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி போன்ற ஏதேனும் ஒரு உறவினரின் தகவல்களை கொடுக்க வேண்டும். உறவினர் பெயர், அவர் எபிக் நம்பர், உறவு முறை, சட்டமன்றம் போன்ற தகவல்கள் அதில் கேட்கப்படுகிறது. மேலும் நமது AC நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் போன்ற தகவல்களை நாம தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலிருந்து பெறலாம். தொடர்ந்து பிறப்புச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், பாஸ்போர்ட் உட்பட தேர்தல் ஆணையம் கேட்கும் 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றின் ஜெராக்ஸ் காப்பியை படிவத்தோடு இணைக்க வேண்டும். 1987க்கு முன் பிறந்தவர்கள் தங்களுடைய ஆவணத்தை மட்டும் இணைத்தால் போதுமானது. 1987லிருந்து 2004க்குள் பிறந்தவர்கள் தங்களுடைய ஆவணத்தோடு சேர்த்து அப்பா அல்லது அம்மா யாராவது ஒருவரின் ஆவணத்தை இணைக்க வேண்டும். 2004க்கு பிறகு பிறந்தவர்கள் தங்களோடு ஆவணத்தோடு சேர்த்து அப்பா மற்றும் அம்மா இருவரின் ஆவணத்தையும் இணைக்க வேண்டும். BLO நம்மிடம் மொத்தம் 2 எனுமரேஷன் ஃபார்ம் படிவத்தை கொடுத்திருப்பார். இரண்டிலும் தகவலை நிரப்பிவிட்டு நாமோ அல்லது நமது குடும்பத்தில் 18 வயது பூர்த்தியான உறுப்பினர் ஒருவரோ கையெழுத்திட்டு BLOவின் ஒப்புகை கையெழுத்தையும் வாங்க வேண்டும். ஒரு படிவம் BLOவிடம் கொடுக்க வேண்டும். BLO கையெழுத்திட்ட மற்றொரு படிவம் நமக்கான ஆதாரமாக நாம் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். அடுத்து ஆன்லைன் மூலம் எவ்வாறு பதிவு செய்வது என்று பார்ப்போம். தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ பக்கமான www.eci.gov.in
voters.eci.government.in என்ற தளத்திற்கு செல்லவும். உங்கள் பக்கத்தை சைன் அப் செய்யவும். ஏற்கனவே செய்திருந்தால் லாகின் செய்து உங்களுக்கான சேவையை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். 2002ஆம் ஆண்டுக்கு முன்பு வாக்காளராக இருந்தவர்கள் கடந்த வாக்காளர் திருத்தத்தில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள ஹோம் பேஜில் இருக்கும் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் SIR என்ற இணைப்பை கிளிக் செய்யவும். அதில் பெயர் அல்லது எபிக் நம்பர் வைத்து உரிய தகவலை தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து ஹோம் பேஜில் உள்ள எனுமரேஷன் ஃபார்ம் என்ற இணைப்பை கிளிக் செய்து ஆன்லைனில் பதிவு செய்வதற்கான பணியை அனைவரும் தொடங்கவும். நமது எபிக் நம்பரை வைத்தே நாம் இதில் தொடர்ந்து பதிவு செய்ய முடியும். அதை கொடுத்த பிறகு OTP வெரிஃபிகேஷன் செய்து நமது அடிப்படை தகவல்கள் நமக்கு வழங்கப்படும். முன்பு சொன்னது போல் நமது எபிக் நம்பருடன் நம் மொபைல் நம்பரை இணைத்திருக்க வேண்டும். அப்படி சரியாக இணைத்திருந்தால் மட்டுமே நமது நம்பருக்கு சரியான OTP வரும். வெரிஃபை செய்த பிறகு உங்கள் பெயர் போன 2002ஆம் ஆண்டு SIR பட்டியலில் இடம்பெற்றது அல்லது உங்கள் பெற்றோர் பெயர் இடம்பெற்றது அல்லது உங்கள் குடும்பத்தில் யார் பெயரும் இடம்பெறவில்லை என்ற 3 பிரிவுகளில் ஒன்றை கிளிக் செய்யவும். இந்த 3 பிரிவின் அடிப்படையில் உங்களுக்கான வெவ்வேறு படிவங்கள் அமையும். முன்பு BLO படிவத்தில் கேட்கப்பட்ட அதே விவரங்கள் இதில் கேட்கப்படும். பெயர் மற்றும் முகவரிக்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்டாக ஆதார் அட்டையை இணைக்கும் போது, கையெழுத்தை இ-சைனாக பதிவிடும் போது என ஒவ்வொரு முறையும் OTP கேட்கப்படும். அனைத்தையும் விண்ணப்பித்து கொடுத்த பிறகு BLO அலுவலர்கள் நேரடியாக வந்து நாம் ஆன்லைனில் கொடுத்த தகவலை வெரிஃபை செய்வார். 2 முறையிலும் பதிவு செய்தவர்கள் டிசம்பர் 9 அன்று வெளியாகும் மாதிரி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். இல்லையெனில் அடுத்து சரிபார்க்கும் கால இடைவெளியில் நமது விண்ணப்பங்களை சரிபார்த்து வாக்குரிமையை உறுதிப்படுத்த வேண்டும். உங்கள் வாக்குரிமையை பதிவு செய்ய மறந்து விடாதீர்கள். நீங்கள் பதிவு செய்யும் நேரம் வரை நீங்கள் வாக்காளர் இல்லை. எனவே இன்றே உங்கள் வாக்குரிமையை பதிவு செய்யுங்கள். மக்களின் வாக்களிக்கும் உரிமையே ஜனநாயகத்தின் வெற்றி.